ரீசெண்டாக கேரளாவில் நடந்த இன்சிடென்ட் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கேரளா இந்த கிளிப்பை பார்த்துட்டு வாங்க. தீபக்ன்ற பக்கத்தில் இருந்த ஆண் வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணுற மாதிரியும் அவங்க வீடியோ எடுத்துருக்காங்க. வீடியோ எடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் காமிச்சாங்கன்னா இல்லை, வீட்டில் காமிச்சாங்கன்னா இல்லை, அவங்க பிரதர்ஸ் கிட்ட காமிச்சாங்கன்னா இல்லை, எதுவுமே இல்லை. அப்புறம் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறாங்க. இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ண உடனே அவங்க வியூஸ் அதிகமாக போகுது. வியூஸ் அதிகமாக போன உடனே கொஞ்சம் ஃபேம் ஆகிறாங்க. ஃபேம் ஆன உடனே அந்த வீடியோ வந்து அந்த தீபக்ன்ற சம்மந்தப்பட்ட ஆணோட வீட்டில் போய் சேருது. வீட்டில் போய் சேர்ந்த உடனே ஏதோ பிரச்சனை நடக்குது. பிரச்சனை நடந்த உடனே அவர் போய் சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாரு. ஒருத்தவங்க வந்து நீங்கள் விசாரணை பண்ணாமல் அவன் அரெஸ்ட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவங்க சாகரிச்சிட்டீங்க. ஒரு ஆணுன்றவன் அவன் ஃபேமிலிக்காக தன்னோட வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணி அவன் வாழ்க்கையில் எந்த சந்தோஷமும் இல்லாமல் கடைசி வரைக்கும் எந்த சந்தோஷமும் இல்லாமல் செத்து போயிடலாம். ஆனால் தப்பே பண்ணாத ஒரு ஆண் கிட்ட வந்து நீ தப்பு பண்ணு சொல்கிறப்போ அவன் மனசு அவனுக்கும் ஒரு பொண்ணு இருக்கும், அவனுக்கும் ஒய்ஃப் இருப்பாங்க, அவனுக்கும் அக்கா தம்பிச்சிருப்பாங்க, அவன் நம்பி குடும்பமே இருக்குமே. அப்போ அந்த குடும்பம் என்ன ஆகும்? ஓடா செய்கிற ஒரு ஆணுக்கு கிடைக்கிற கடைசி பட்டம் தானா?